கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 32ஆம் சங்கீதத்திலே அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கடைசி பகுதி, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். அதாவது கர்த்தரை நம்புவதனால, கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். மேலே வாசிக்கிறோம், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை நம்பாத யாராக இருந்தாலும், கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல் மற்ற காரியங்களை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை வீணான காரியம் மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கையிலே வேதனைகள் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. பொதுவாக சிலவங்க வேலையை அதிகமாய் நம்புவது உண்டு. வேலை நமக்கு தேவை, வருமானங்கள் நமக்கு தேவை. ஆகவே வேலையாக இருந்தாலும் அது எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை. சிலவங்க தன்னுடைய சொந்த பலத்தை நம்புவார்கள். இந்த நாட்களிலே சொந்த நம்முடைய பலனாக இருந்தாலும், நம்முடைய அறிவு ஞானமாக இருந்தாலும் கூட அது கர்த்தர் கொடுத்தது. சிலவங்க ஊழியத்தை நம்புவாங்க. ஊழியத்தை நம்புவதல்ல, ஊழியத்தை கொடுத்த கர்த்தரை நம்புவது. ஊழியத்தை கொடுத்த கர்த்தரை நம்பும் பொழுது கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பாமல் நம்முடைய வாழ்க்கையில் மற்ற எதை நம்பினாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள் இருக்கிறது. அது வேதனைகள் பெருகும். நம்மை வேதனை தான் சூழ்ந்து கொள்ளுமே தவிர, நிந்தைகளும் அவமானம்தான் நம்மளை சூழ்ந்து கொள்ளுமே தவிர கிருபை சூழ்ந்து கொள்ளாது. ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபையினால் தேவன் அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இது கர்த்தர் கொடுத்த வேலை, இது கர்த்தர் கொடுத்த பலன், இது கர்த்தர் கொடுத்த வருமானம், இது கர்த்தர் கொடுத்த ஊழியம், இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது தேவன் எல்லாமே நமக்கு அனுகூலமாய், நமக்கு சாதமாக்கி தருவார். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபையானது ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு விலகாதபடி எல்லா விஷயத்திலும், எல்லா காரியத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும் அது நம்மளை தாங்கி நடத்தும். அது நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த நாட்களிலே கர்த்தரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஜெபமுனோமா. எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.